ஒரு கணம் போதும். எனக்கும் ஆர்த்திக்கும் மேரேஜ் ஆகி 9 வருஷம் ஆகுது. லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப எங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்ததில்லை. ஆனால் மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் கூட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம். வருஷங்கள் ஓட ஓட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எங்களுக்குள்ள பெருசாக சண்டை வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையினால் வருஷக்கணக்காக பேசுகிறதில்ல. வெக்கத்தை விட்டு சொன்னால் அவளை தொட்டு 2 வருஷம் ஆகுது. என்னவோ இப்போது டைவர்ஸ் வாங்கிட்டா. போன வாரம்தான் எங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிது. இவ்வளவு நாளாக தூது சொன்னது சுஜி தான். மம்மி மம்மி நீ அப்பா கூட பேசலனாலும் பரவாயில்ல மம்மி. அப்பா கூட இருக்கணும் மம்மி. புது ஃபிளாட் வேணாம் மம்மி. இங்க பாரு சுஜி, கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. மம்மிக்கும் டாடிக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரியா? இந்த 1 வீக் இருந்ததே பெரிய விஷயம். நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே புது ஃபிளாட்டுக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நாளைக்கு நம்ம கிளம்புறோம். ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா நீ அப்பா கூட இரு. வேணும்னா அப்பா கூட போய் தூக்கு போ. டைவர்ஸ்னா என்னதுப்பா? இப்போல்லாம் நீ தெரிஞ்சுக்க கூடாதுமா. அம்மா மாதிரி பெரிய மனுஷானதுக்கப்புறம் அப்போ நீ தெரிஞ்சுப்ப. நாளிலிருந்து நீ அம்மா கூட தான் இருக்கணும். புது ஃப்ளாட் போனதுக்கப்புறம் அம்மா சொல்கிறத கேட்டு சமத்தான் நடந்துக்கணும். ஓகேவா? அப்பா அம்மா கிட்ட சொல்லி பாருப்பா ஏதாச்சும். உன்னதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தான்ப்பா எனக்கு அதெல்லாம் சொல்லுவ. அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும்பா. சுஜி, நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். உன் பர்த் சர்டிபிகேட் மட்டும்தான் இல்ல. எங்கன்னு கேட்டு சொல்லு. என்னோட ஃபைலில் நான் எப்போ வச்சது சுஜி, அந்த ஃபைலில் தான் இருக்கும். போய் பார்க்க சொல்லு. பர்த் சர்டிபிகேட் எங்க? எல்லாத்தையும் தேடும். என்ன அமௌண்ட் எதுவும் கூட எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். காலையில இருந்து அப்பாவை பார்க்கவே முடியல. சுஜி ப்ளீஸ் ஷட் அப். உன் பர்த் சர்டிபிகேட் காணும். நான் காலையில தேடிட்டு இருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அவுட். இந்த வயசுல என்ன சொல்லி ஒருவேளை நம்ம பெரியற மாதிரி சுச்சுவேஷன் வந்தா நீ என்னடா பண்ணுவ? வானத்தோட நீல நிறம் கூட கருப்பாக மாறலாண்டி. ஆனால் எதுக்காகவும் ஏன் லவ் குறையாது. ஏண்டி, உன்னை பாதியிலே கைவிட்டு போகிறதுக்கா 500 கிலோமீட்டர் தாண்டி நீ தான் வேணும்னு கூட்டிகிட்டு வந்த. தப்பு உன் மேலே இருந்தாலும் உன் காலில் விழுந்து சாரி கேட்டு உன்னை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுறோண்டி. ரெண்டு வருஷமா பேசாம இருக்கோமே, தப்பு அவன் மேலதான். அவனுக்கே தெரியும். ஒரு சாரின்னு சொல்லிட்டு ஒரு ஹக், ஒரு கிஸ் கொடுத்திருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்குமே. இப்போ என்ன, திரும்பவும் சண்டை வரும்போதெல்லாம் ஒரு சாரி, ஒரு ஹக், இவ்வளோதானே லைஃப்? அதுதானே ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்ப்பா. ஆம்பளைங்கிற ஈகோ தடுக்குதோ? லவ் பண்ணுற டைமில் நான் கோவப்படும்போது
எவ்வளவு கெஞ்சிருப்பான். இப்போ இவ்வளோ ஈகோ பார்க்குறானே. அப்போ அந்த ஈகோலாம் எங்கே போச்சு? வனிதாக்கா சுஜி, எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன்க்கா. நாளைக்கு ஒரு 11 மணி போல வருவீங்களா? சரிம்மா, 11 மணிக்கு தானே வந்துடுறேம்மா. நான் வந்துடுறேன். அப்படியே என் கூட வந்துட்டீங்கன்னா நீங்க புது பிளாட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும். ரெகுலரா வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லொகேஷனும் தெரியாது. சரிங்க. சரிம்மா, சரி. ஓகே, போய் நாளைக்கு கால் பண்ணுறேன். சுஜி, சுஜி, சுஜி. ஏன்டா ஏன் இங்க வந்து உக்காஞ்சிக்கிட்டு இருக்க? அம்மா எதுவும் அடிச்சாங்களா? சுஜி, உன்கிட்டதான்டா. ஏன் என் மேல எதுவும் கோவமா இருக்கியா? இங்க பாரு சுஜி, உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான் அப்பா. ஜி, நீ பேசலைன்னா அழுதுருவோம் சுஜி. சுஜி, சுஜி. ஏன்டி நான் வந்து உட்காந்து நிற்கிறேன், நீ மட்டும் பூ கட்டி நிற்கிற? புருஷன் வந்து உட்காந்து தரலையா? ஏய், ஓண்ட தாண்டி கேட்குற? நான் குஷ்டங்கிரியா? ஏய், லைட்டாடி. நீ குடிக்கிற துட்டை மிச்சம் பண்ணிதா கூட உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கலாம். 3 நாள் பிள்ளை ஸ்கூலுக்கு போல, உனக்கு தெரியுமா? வாசம் இல்ல மலரிது பொன்னிக்காவை தேடுது. ஏய், பசிக்குதுடி. என்னது இது? உப்புமா. ஏய், இதை மனுஷன் தூணுனாடி போய் நாய்க்கு போறே. உன்கிட்ட இது தாண்டி கேட்டேன். ஐயோ, உன்கிட்ட ஒரு தொல்லை தாங்க முடியல என்னால. இத திருந்தா போய் என்ன செத்து தொலை. ஏன் உன் உயிரை வாங்குற உட்காந்துட்டு? என்னோட உப்பு முக்கியமா? என்னோட உப்பு முக்கியமா? நாலு மணில இருந்து கட்டிட்டு இருக்காங்க. நீயே சம்பாரிச்சு தாங்க மாட்டேன், என்னையே சம்பாதிக்க போட மாட்டேன். புடிச்ச எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்க. நீ ஒரு ஆம்பளை நீனா? உட பாவி, 4 வீட்டுக்கு கதை வச்சு தானே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதையும் அப்படி உடச்சி தொலைச்சிட்டா சடையனே. நீ ஒரு ஆம்பளைடா நீ. என் முன்னாடி இருக்காது, எந்திரிச்சு போய் சாப்பிட ஃபர்ஸ்ட். முன்னாடி அந்த மாதிரி உனக்கு போன் வரல, உனக்கு கேடு. உன் போன் என்ன பண்ண போறானா? ஏய் போட்டப்பா. ஏய் போடுறே. விட்றா. ஏய்டா போடுறே. ஐயா விட்றா. போடுறே. போடுறே. விட்றா. டேய், உங்க வீட்ல தான் சத்தம். உங்க அம்மாவை போட்டு உங்க அப்பா அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போ. டிவி ஆஃப் பண்ணு. குணாம் வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது. அடிச்சுக்குவாங்களா இருக்குது. விஜி விஜி வா 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 போல வா.
அறிவு இருக்கா கொஞ்சமா அறிவு இருக்கா ஒரு பொண்ணை போட்டு அறிவு இருக்கா ஏன்னா அவ காட்டு போறான் அவ வந்து கேட்கறான்னா செய்வா அவன் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதாவது சும்மா கிட்ட பாத்துக்கிறியா 24 hours வீட்டு வேலைக்கு எத்தனை வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு போய் பண்ணிட்டு இருக்கிறான் உங்களுக்கு நீ அதெல்லாம் வேலை செய்யறியா நீ அவ குடும்பத்தை அவன் என்ன தாங்குறா டேய் அவளுக்கு பேசுற ரூல்ஸ் இருக்குடா ஏண்டா பணம் இடத்துல பட்டுதுன்னா யாரை செலவு பண்ணுவா நீரே செலவு பண்ணது சொல்லு என்ன என்ன சொல்றது இதெல்லாம் கூட வாழ மாட்டேனே நான் இருக்கவும் மாட்டேன் இது வீட்டுல போடா போடா அம்மா 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 ஒரு குடும்பமா நடத்துக்கப்பா எங்க வண்டி கிளம்பி இனிமேல இவன் கூட இருக்க முடியாதுண்ணா என்னமா ஏமா சும்மா இருக்க நான் கிளம்புறேன் எப்படி பண்றான் பாத்தீங்களா மணி 11 ஆகுது இனிமேல் எங்க போய் நாளைக்கு காலை நானே கொண்டு நீ காலையில போல காலையில போய் பேசலாம் போங்க நீங்க உள்ள போங்க காலையில போ நான் கொண்டு போய் விடுறேன் காலையில மணி 12 உங்க வீட்டுல முதல்ல உள்ள போங்க சும்மா நீங்க போய் இங்க படுத்துங்க உள்ள போய் படுத்துங்க நீங்க படுத்துங்க உள்ள வந்து பேசுறவங்க நீ கொண்டு பேசணும் போடா போடா பொறுமையா இருங்க முதல் பொறுமையா இருங்க போங்க டேய் எங்காவது உள்ளகள்ல வந்தேன்னு வச்சுக்கோ போட்டா போட்டா வெளியே சரி விடு விடு நீ போப்பா போய் தண்ணி குடிச்சு போடா நல்லா தான் இருக்குடா திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சரி விடு ரொம்ப வெளியில போறாங்க நேரத்துக்கு 11 மணிக்கு போனா போக முடியுமா ஏதோ சொல்றியா போகாதன்னு சொல்றியா சண்டையும் போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன் ஆடுது நாளாட்டம் சீக்கிரம் எதுக்கு சுஜி அந்த அப்பா சொல்றேன்ல உனக்கு ஸ்கூல் லீவ் விடும்போது உன்னை நான் கண்டிப்பா அடிக்கடி வந்து பார்ப்பேன் சரியா அதான் அடிக்கடி வருவேன் யாரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவான் எனக்கு யாரு டாட்டா காட்டுவான் அப்பா அம்மா போவேனான்னு சொல்லிப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா அவதான் என்னை 7 எடுத்து கூட பார்க்க மாட்டாளே நான் எங்க அவகிட்ட போய் பேசுறது சுஜி கேப் வந்தாச்சு போது வா சீக்கிரம் பேக் வச்சுட்டு இங்கே Diga. Apa udah? சுஜி அப்பா வந்து பாக்குற சுஜி ப்ளீஸ் சுஜி வா
நைனா புது பிள்ளை வேலை கச்சிருக்கு நைனா. மிஸ்ட்டு அட்வான்ஸ் கேட்டுக்கிறேன், நாளைக்கு குத்துருவாரு. நாங்கள் ஸ்கூல் போயிடலாண்ணா. சத்தியமா? சத்தியமாடா? ஏய் என்ன மிஸ்டால? ஏய் போனக்கப்புறம் எங்க அம்மா பின்னாடியே போயிடுச்சு, கூவாத்துல விழுந்து சாவ போறேன்னு. ஏன் பண்ணாட்டிய? நம்பர்னா நம்பாட்டி போ. அதுக்கு தூக்கில தங்கிருக்கலாமேடா. கூவத்துல கம்பட்டிக்காது. என் மண்ணிட்டு பத்தி எனக்கு தெரியாதா? வனிதா வனி வண்ணமோகினி ஐந்து வாக்காரு. வனிதா வனி வனிதா 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 வனிதா. யோ எஸ் சாமி, இந்த முறை நான் உனக்கு கரெக்டா நினைக்காத. பூ கட்டின காசு கல்பனை 2000 பணம் தரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கின பிறகு வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு, புரியுதா? இப்ப என் முன்னாடி நிக்காத, நீ வெளியே போ. நான் போனதுக்கு அப்புறம் நீ வா. என் முன்னாடி நிக்காத, பார்த்தாலே எரிச்சல. அது வெளியே போயிட்டு நான் போனதுக்கு அப்புறம் நீ வா. உனக்கே அல்சரு. நேற்று நைட்டும் சாப்பிடல, காலையிலும் சாப்பிடல, இப்பயும் சாப்பிடல. எப்படி வாடி போலாம். சாப்பிட்டு வந்து என்னன்னா பண்ணிக்க வா. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நேற்று அடிச்சதானே உனக்கு பிரச்சனை? என்னன்னா மன்னிச்சுக்க. நீ துப்பாம இருந்தா அவனை அடிச்சிருப்பானா? நேற்று என்ன வீராப்பா பேசினேன், இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்குற? அசிங்கமால உனக்கு? எந்திரிச்சு வெளியே போ. யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்? என் பொண்டாட்டி தாண்டி மன்னிப்பு கேட்குறேன். ரோட்டில் போகிற பொம்பளை சண்டை போட்டு மன்னிப்பு கேட்க முடியுமா? இந்த குணா மன்னிப்புன்னு கேட்டா உங்ககிட்ட மட்டும்தாண்டி. நீ என் டார்லிங் செல்லம், ஐ லவ் யூ. உன்னை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கா? இன்னை தடிச்சுக்க அடிக்கணுமா? இந்த அடிச்சுக்கோ, இந்த இங்க அடிச்சுக்கோ, இந்த இங்க அடிச்சுக்கோ. ஏய் நீ சிரிச்சிட்ட அவுட்டு. சைலண்டா இருக்கு. குருவி கூட்டுக்குள் சண்டை கூட சங்கீதமே, அது மழையில் ஏற்றிய தீபம் போல் அணையும் அவள் கோபமே, அவன் கோபமே. ரோஷம் பார்த்தாலே வாழ்வு ஏதடி, வேஷம் போட்டாலே தாழ்வுதானடி, மௌனம் காத்தாலே பாசம் வீணடி. நினைத்து பாரடி நீயும் ஒரு நொடி, உன் இரவினில் கண்கள் தூங்கிடுமா? அதை தானும் உள்ளம் தாங்கிடுமா? அன்பை கோபத்தில் மறைக்காதே, உரிமையாய் பேசு தயங்காதே.
தீயில் கருகிடுமே.